நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உழவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல் கொள்முதலில் ஈரப்பத தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக கூறியிருக்கிறார். கோவைக்கு மெட்ரோவை நிராகரித்துவிட்டு பிரதமர் கோவை வந்து விவசாயிகளிடையே பேசிய நிலையில் அதற்கான ஈரம் காய்வதற்குள் நெல்மணிகளுக்கான அந்த ஈரப்பதம் குறித்தான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதலமைச்சர் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதலில் ஈரப்பத தளர்வு தொடர்பான கோரிக்கையை நிராகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். ஏற்கனவே முதலமைச்சர் தரப்புல இருந்து நெல்லுக்கான ஈரப்பதத்தை 17 இருந்து 12 மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தற்பொழுது மத்திய அரசு அதை மறுத்திருப்பதாக, நிராகரித்திருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. என்ன மத்திய அரசு தரப்புல சொல்லப்பட்டது, முதலமைச்சர் சொல்லியிருப்பது என்ன, முழுமையான விவரங்கள்? வணக்கம். இந்த வருடம் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என இந்த 4 மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மிகப்பெரிய உற்பத்தியை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வருடம் பருவமழை சரியாக பெய்ததன் காரணமாகவும், அதே போல ஆற்றினுடைய நீரின் அளவு சராசரியாக இருந்ததினாலும் குறுவை சாகுபடியில் டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அடைந்திருக்கிறது. ஆனாலும் கூட பல இடங்களில் நெல் நனைகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நெல் கொள்வதற்கான ஈரப்பத அளவு 17% 22% உயர்த்தி அந்த அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் உழவர்களுடைய உரையாற்றும் பிரதமர் அவர்கள் ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் செய்திருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார். கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்த விதமான உறுத்தலுமின்றி மாண்புமிகு பிரதமர் வந்து சென்றது ஈரம் கூட இன்னும் காயவில்லை. அதற்குள் நெல் கொள்முதலுடைய ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக நமது கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிக்கிறது எனவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். கனமழையின் காரணமாக ஈரப்பதம் அதிகமாகியுள்ள நெல்லினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டின் குரலில் ஏன் பிரதமர் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும், விவசாயிகளின் அலுவல் ஏன் கேட்கவில்லை என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். தண்ணீர் ஏன் தெரியவில்லை என்றும் கேள்வி கேட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையில் அடிப்படையில் இத்தகைய ஈரப்பத தளவை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் எனவும் தெரிவித்திருக்கிறார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணமும் அளிக்காமல், ஈரப்பத அளவையும் உயர்வையும் அளிக்காமல் தற்போது இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் செயலும் நினைக்கிறீர்கள் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளுக்கு நல்லதொரு முடிவை வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் கடந்த முறை 17% இருந்த நெல்லின் ஈரப்பத கொள்முதல் அளவை 22% உயர்த்தி நெல் கொள்முதலுக்கு இந்திய உணவு கட்டுப்பாட்டு கழகத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் கடிதம் எழுதுவது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் குறுவை சாகுபடியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் கூட விவசாயிகள் அந்த நெல்லை சரியாக நெல் கொள்முதல் நிலையங்கள் கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதையும் அதையும் சுட்டிக்காட்டி முதலமைச்சர்கள் இந்த ஈரப்பதத்தின் அளவை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கடிதத்தை சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர்கள் தற்போது இதை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாகவும் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பாரி, தற்பொழுது மத்திய அரசு தெரிவித்திருப்பதற்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. தற்பொழுது மத்திய அரசு அந்த ஈரப்பதத்திற்கான அளவை உயர்த்துவதை மறுத்திருக்காங்க. இதனால தமிழகத்துல விவசாயிகளுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும், நெல்மணிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான முக்கியமான தொழிலாக வேளாண் விளங்குகிறது. குறிப்பாக வேளாண் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு முக்கியமான மாநிலமாக நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இருந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டினுடைய நெல் தேவையை பூர்த்தி செய்யவும், அதே போல வேளாண் குடிமக்களுடைய இந்த வேளாண்மையை பெருக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் போதுமான
அளவிற்கு நெல் கொள்முதல் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அங்கு கொண்டு சென்ற, அதாவது இந்த வருடம் மிகப்பெரிய அளவுக்கு குறுவை சாகுபடி நமக்கு கை கொடுத்திருக்கிறது. அதற்கு அடிப்படையான முக்கியமான காரணம் ஆற்றில் போதுமான அளவுக்கு நீர் இருந்ததாலும் பருவமழை சரியாக பெய்ததன் காரணமாகவும் உடல் தட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தது காரணமாகவும் விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது. குறிப்பாக குறுவை சாகுபடி மட்டுமல்லாமல் இதே சாகுபடியில் சேர்த்து தாளடியும் பயிற்சியும் அளவுக்கு தண்ணீரின் தேவை நமக்கு இருந்தது. இந்நிலையில் வருடம் போகும், அதாவது வருடம் நடவு கூடுதலாக இந்த வருடம் நடவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஒரே நாட்டில், அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் முதல் வாரத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் ஏக்கர் கொண்ட டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யப்பட்டு அந்த அனைத்து நெல்களுமே நெல் கொள்முதலிலிருந்து கொண்டு வந்த நிலையில் மழையின் காரணமாக, அதாவது அறுவடை காலம் என்று இருந்தாலும் கூட அப்போது கூட மழை பெய்தது. எதிர்பாராத பெய்த இந்த மழையின் காரணமாக நெல்கள், குறிப்பாக அனைத்து நெல்களுமே மழையின் ஈரப்பதத்தை உணர்வதாக இருந்தது. அந்த ஈரப்பதம் என்பது அடிப்படையில் 17% என்ற அடிப்படையில் அரசு எடுத்துக்கொண்டிருந்தது. ஆனால் அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், தற்போது குறுவை சாகுபடியில் அறுத்த பின்பும், வயலிலிருந்து அந்த நெல்மணிகள் அறுத்த பின்பும் கூட மழையில் நனையக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதன் காரணமாக கூடுதலாக 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், கோவையில் விவசாயம் குறிப்பாக வேளாண் குடி பெருமக்களுக்காக நிகழ்ச்சி நடத்திவிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிராகரித்தது ஏனவும் முதலமைச்சர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். அடிப்படையில் இந்த டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்தாலும் கூட அது சரியான விற்பனை போகவில்லை என்ற ஒரு வேதனைக்குரிய விஷயம் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. நாம் தொடர்ச்சியாக ஏற்கனவே பல செய்திகளும் மின்செல் வாயிலாக கூட காட்டினோம். அனைத்து இடங்களிலுமே நெல் கொள்முதல்களில் நெல் முளைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எனவே அதாவது ஒரு 3 மாதம் பாடுபட்டு ஒரு விவசாயி ஒரு நெல்லை கொண்டு வந்து அது நெல் கொள்முதலுக்கு விற்பனை செய்ய முடியாமல் அங்கேயே முளைத்து வீணாய் போகிற வேதனைக்குரிய விஷயம் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே முதலமைச்சர்கள் உடனடியாக இந்த தீர்வு காண வேண்டும் என்றும் மத்திய அரசு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் தற்போது நிராகரிக்கப்பட்டதாக முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.